சங்கீதம் 5வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தை உங்களோட நான் பேசுறேன். தொண்டையில பிரச்சனை ஆகி போச்சு. ஒரு வெளியில கூட்டத்து போனதுனால அங்க கத்தி கத்தி பேசி பீஸ் போச்சுமா இருக்கு. சரி, இருந்தாலும் உங்க கூட நான் பேசுறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. சங்கீதம் 5வது சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். எப்பொழுது எழுதினார் அது ரொம்ப முக்கியம். தாவீது சவுலின் அரண்மனையில் இருந்தபோது, தாவீதை குறித்து சவுலுக்கு தவறான காரியங்கள் சொல்லப்படும் போது, தாவீதை குறித்து சவுலுக்கு தவறான காரியங்கள் சொல்லப்படும் போது அதை சவுல் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு இந்த தாவீதை வேண்டாத காரியங்களை சொல்லியும் வேண்டாத வார்த்தைகளை பேசியும் இவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய முற்படும் போது இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார். நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த அரண்மனையில இவரும் இருந்தார், ஒரு சேனாதிபதி போல, ஒரு யுத்த வீரன் போல, மெய்க்காவலனாக கொஞ்ச நாள் சவுலுக்கு தாவீது இருந்தார். அப்படி இருக்கிற காலத்துலதான் இவரை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருந்ததாம். அதை இந்த சங்கீதத்துல சொல்றாரு. என்ன கூட்டம்? துன்மார்க்கர் இருந்தார்கள் என்றாரு. இரண்டாவது யார் இருந்தா? வீம்புக்காரர் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவது யார் இருந்தா? அக்கிரமக்காரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். நான்காவது யாரை சொல்லுகிறார்? பொய்யர் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். ஆறாவது யாரை சொல்லுகிறார்? சூதுள்ள மனிதர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். ஏழாவது யாரை சொல்லுகிறார்? இரத்த பிரியர்கள் இருந்தார்கள். அப்ப கவனிக்கணும், இவர் வாழ்ந்த அதே அரண்மனையில, இவர் இருந்த அதே அரண்மனையில ஒரு யுத்த வீரனா இருந்த அதே இடத்துல இவருக்கு எதிராக பேசக்கூடிய, இவருக்கு எதிராக நடக்கக்கூடிய சில துன்மார்க்கரும் அங்க இருந்தாங்க. கவனிக்கணும், துன்மார்க்கரும் இருந்தாங்க. இப்படி அவர்கள் இருக்கிற அந்த காலத்தில் தான் தாவீதும் அங்கு இருக்கிறார். அப்ப தாவீதுனுடைய நடவடிக்கைகளை, தாவீதுனுடைய செயல்களை, தாவீதுனுடைய போக்குவரத்துகளை இந்த சவுல்கிட்ட போய் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இப்படி சொல்லுவதினால், இப்படி சொல்லிக்கொண்டே இருந்ததினால் தாவீதை கொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் சவுலுக்குள்ள வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. கவனிங்க, சவுலுக்குள்ள வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் வளர்ந்தது? தாவீதை ஏன் கொல்லணுன்ற எண்ணம் வந்தது? எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, தாவீதை சுத்தி ஆட்கள் கூட்டிகிட்டே இருக்கிறாங்க, எல்லாரும் தாவீது பின்னாடியே போறாங்க, தாவீதைத்தான் எல்லாரும் புகழ்றாங்க, தாவீது தான் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கிறாரு. சொல்ல சொல்ல இவர் மைண்ட்ல ஒண்ணு உதிச்சிருக்கோம், நம்ம ராஜாவா இருக்கையில எப்படி தாவீது வளரலாம், விடக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு எதிராக தன் காய்களை நகர்த்த ஆரம்பிக்கிறார். நன்றாய் கவனியுங்கள், இங்கே எதிர்மாறான மக்கள், இரண்டாவது எதிர்மாறான சூழ்நிலை, மூன்றாவது எதிர்மாறான கருத்துக்கள் கொண்டவர்கள். இந்த மூன்று பேருக்கு நடுவுல தான் தாவீது தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு அடுத்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுக்காக நிற்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். இருக்கிறவர்கள் யாராம்? ஒன்று எதிர்மாறான மக்கள், ரெண்டு எதிர்மாறான சூழ்நிலை, மூன்றாவது எதிர்மாறான கருத்துக்கள் கொண்டவர்களுக்கு நடுவில் தான் தாவீது இங்கு வாழ்கிறார். நல்லா கவனிக்கணும், நாம் வாழ்கிற இந்த உலகம், நம்ம கூட இருக்கிற எல்லாரும் நமக்கு சாதகமானவர்கள், அனுகூலமானவர்கள், ஆதரவானவர்களே அல்ல. நம்ம நினைப்போம், என் கூட இருக்கிற எல்லாருமே எனக்கு சாதகமானவங்க தான், என் கூட இருக்கிற எல்லாருமே எனக்கு அனுகூலமானவங்க தான். இல்ல, உங்க கூடயும் சில பொல்லாதவர்கள் இருப்பார்கள், உங்க கூடயும் சில பொய்யர்கள் இருப்பார்கள், உங்க கூடயும் சில அக்கிரமக்காரர் இருப்பார்கள், உங்க கூடயும் சில துன்மார்க்கர் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? சமயத்திற்கு ஏற்றார் போல சில இடங்களை உங்களை காட்டி கொடுப்பார்கள், சொல்லி கொடுப்பார்கள். ஒன்னும் இல்லைங்க, நீங்க வாழ்றீங்க உங்க வீட்டுல, உங்களை சுத்தியே சிலர் இருந்துகிட்டு உங்களை பத்தி என்ன செய்வாங்க, ஆனா உங்களுக்கே அப்படி யாருக்கா நடந்திருக்கா? உங்க ஆபீஸ்ல தான் வேலை வைப்பாங்க, உங்க கூட தான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா
அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு அடுத்து போய் அதே என்ன செய்வாங்க, மேலே போய் போட்டு விடுவாங்க. யாரா நமக்கு எதிராக சதி பண்றவன் அப்படின்னு கேட்டா நம்மளே கேட்போம், அவன்கிட்ட எனக்கு பத்தி யாரோ சொல்லிக்கிட்டே இருக்கா பிரதர். அப்படியா, என்ன பிரதர் உங்களுக்கா, நீங்க நல்ல மனுஷனாச்சே, உங்களையா போட்டு கொடுக்குறான், உங்களுக்கா சதி பண்றான், உங்களுக்கு எதிராக நடக்கிறான். ஐயோ, அந்த சொல்றவனே யாராத்தான் இருப்பான். ஹலோ, நம்ம நம்புற சில ஆட்கள் தான் நமக்கு எதிராகவே எழும்புவாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க தான் நமக்கு எதிராகவே எழும்புவாங்க. அதைத்தான் தாவீது சொல்கிறார், என்னோடு அப்பம் புசித்தவனே தன் குதிங்காலை எனக்கு எதிராய் தூக்கினான். யார் யார்? என் வீட்டுல இருக்கிறவனே எனக்கு சில நேரம் எதிரா எழும்புறான். இந்த இடத்துல இந்த காலையில கர்த்தர் சிலரோட இந்த வார்த்தையை சொல்ல விரும்புறாரு. உங்க எதிராளி வேறங்க இருக்கிறது இல்ல, உங்களுக்குள்ளே இருப்பான். உங்க பக்கத்திலே இருக்கலாம், உங்கள் அருகிலே இருக்கலாம். நீங்க அறியாமலே உங்களுக்கு எதிரான காரியங்களை செய்யலாம். ஆனா ஒன்னு சொல்றேன், உங்க சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழல்ல நடக்கிறவங்களா இருக்கலாம். குற்றம் சாட்டுகிறவர்கள் இருக்கிற அந்த இடத்தில் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு எதிரான காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கலாம். எதிர்மாறான கருத்துக்கள் கொண்ட மக்களுக்கு நடுவில் நீங்கள் வாழலாம். தீமையான யோசனை கொண்ட மனிதர்களுக்கு நடுவில் நீங்கள் வாழலாம். உங்களுடைய நற்பெயரை கெடுக்கக்கூடிய சில கிரியைகளை காரியங்களை செய்கிறவர்கள் உங்களோடு கூட இருக்கலாம். உங்களுக்கு எதிராக வேண்டாத கருத்துக்களை சொல்லி சொல்லி உங்களை குறித்து அவமானகரமான காரியங்களை சொல்லுகிறவர்கள் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழல்ல நீங்க இருந்தாலும் உங்க வீட்டை சுற்றிலும் அப்படிப்பட்ட நிலை இருக்கலாம். உங்க அலுவலகத்துல அப்படிப்பட்ட நிலை இருக்கலாம். உங்களுடைய போக்குவரத்துல அப்படிப்பட்ட நிலை இருக்கலாம். ஏன், உங்க கூட இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு எதிராக மாறலாம். சூழ்நிலை எப்படியோ உங்களுக்கு எதிரான மக்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட சூழல்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க எப்படிப்பட்ட நிலையில் நமக்கு மனிதர்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழலில் நமக்கு எதிரான மக்கள் இருந்தாலும், உங்களை குற்றப்படுத்துவதையே குறியாய் கொண்டிருக்கிற நபர்கள் இருப்பாங்க. புரியுதா? உங்களை குற்றப்படுத்துவதே குறியா கொண்டிருப்பாங்க. எப்படா இவன்ட்ட என்ன செய்யலாம், எப்படா இந்த அம்மாட்ட குற்றம் பார்க்கலாம், கண்ணுல சொல்லுங்க. நமக்கு கூட தெரியாது, போய் 4000 ரூபாய் கண்ணாடியை வாங்கிட்டு வந்து உத்து உத்து உங்களை என்ன செய்வாங்க, பாப்பா நீங்க நினைப்பீங்க பாவம் என்ன கண்ணு தெரியாது போல போட்டிருக்காங்க. இல்ல, உன்னை நோண்டுறதுக்கு, உன்னை பார்க்கறதுக்கு, உன்னார ஐயா மனுஷனை பார்த்து மனுஷனை குற்றப்படுத்தி மனிதனுக்கு விரோதமா பேசி என்ன லாபத்தை பார்க்க போறோம்? என்ன லாபத்தை பார்க்க போறோம்? ஒருத்தருக்கு விரோதமா பேசி அவங்க குடும்பத்தை கெடுத்து விட்டாப்ல நீங்க என்ன லாபத்தை அடைய போறீங்க? என்ன லாபம் அடைஞ்சிருவீங்க? ஒருவருக்கு எதிராக பேசி அவங்கள குறித்த தவறான கருத்துக்களை சொல்லி அவங்கள வேண்டாத காரியங்களை சொல்லி அவங்களை அவமானப்படுத்துவதனால என்ன லாபத்தை கண்டுவிட போறோம்? எதை பாத்திர போறோம்? ஆனா அப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சில தோவேக்குகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சில வேண்டாதவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சில தூசித்தாரே யாரு சீமைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்ம தான் இப்படி இருக்கணும். சொல்லுங்க, நம்ம தான் இப்படி இருக்கணும். எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்? எல்லாரையும் நம்ப கூடாது. சொல்லுங்க கையை உயர்த்தி. வாழ்க்கையில நம்புறதுக்கு ஒருத்தர் உண்டானா ஆண்டவர் மட்டும்தான். நான் எப்பயுமே சொல்லுவேன், பெத்த பிள்ளைகளை கூட என்னையா அப்படி சொல்லிவிட்டா டபால்னே அப்படின்றீங்களா? இது உண்மை. உண்மை. யாரையும் நம்ப கூடாது. மனுஷனை நம்பாதே. நம்புவதற்கு அவன் தகுதியானவன் அல்ல. அவன் ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு
திரும்புவான். அவன் யோசனைகள் அழிந்து போகும். நீ நம்பணும் நினைச்சா ஒருத்தரை நம்பலாம். எந்த இடத்திலையும் உன்னை காட்டி கொடுக்க மாட்டார். எந்த இடத்திலையும் உன் காலை வாரி விட மாட்டார். எந்த இடத்திலையும் உனக்கு உபத்திரம் உண்டாக்க மாட்டார். ஆனால் அவர் உனக்கு நன்மை செய்வதற்காக உன்னோடு கூட இருக்கிறவர் என்பதை மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. பல நேரம் அதை மறந்துட்டு நம்ம மனிதனை நம்பி, மனிதனை பார்த்து, மனிதனை சார்ந்து நிக்கிறதுனால மனிதர்களாலேயே தாவீதுடைய வாழ்க்கை பல வருஷம் காட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது இருந்துச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு கேள்வி. நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும் அப்படின்னா வாசிங்களே, 1வது 2வது 3வது வசனம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். கவனிங்க, என்ன சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஜெபத்தை நிறுத்தவே கூடாது. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தை நிறுத்தவே கூடாது. நல்லா சொல்லுங்க, ஜெபத்தை நிறுத்தவே கூடாது. ஏன்? நம்ம பல நேரம் சொல்லுவோம், என் கூட இருக்கிறவனே சரியில்லையப்பா, நான் ஜோமனி என்னத்தை கண்டோம். நிறுத்தாதீங்க. ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளை ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளை ஜெபிக்க ஜெபிக்கத்தான் உன் கூட இருக்கிற நபர்களை கர்த்தர் அடையாளப்படுத்துவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுநாதர் ஜெபிக்கிறவரா இருந்ததுனாலதான் கூட இருக்கிற யூதாசை அடையாளப்படுத்தினாரு. திடீர்னு யூதாசை பார்த்து சொல்றாரு, யூதாசே, செய்யற வேலைய சீக்கிரமா செய் போனாரு. அவனுக்கு புரியல, யாருக்குமே புரியல. ஏன்னா இவர் ஜெபிக்கிறதுனால அவன் என்ன செய்ய போறான்றது தெரியும். ஆமென். அப்ப ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு வருங்காலங்களை கர்த்தர் என்ன செய்வார்? அறிவிப்பார். அறிவிப்பாரா? சொல்லுங்க, அறிவிப்பாரா? ஏன் உங்களை ஜெபம் பண்ண சொல்றோம்? ஏன் ஜெபத்தை நிறுத்த கூடாதுன்றோம்? துன்பம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், கடினமான சூழல் வந்தாலும் ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையில ஜெபத்தை நிறுத்தவே. உங்களுக்கு எதிரான சூழல் இருக்கும் போதும், உங்களுக்கு எதிரான மக்கள் இருக்கும் போதும், உங்களுக்கு எதிரான காரியங்கள் நடக்கும் போது கூட நீங்க ஜெபத்தை, நான் சொல்லட்டுமா, தானியேல் தனக்கு எதிராக குற்றஞ்சாட்டுறாங்கன்றதே தெரியும், குற்றப்படுத்துறாங்கன்றதே தெரியும். போய் எல்லாத்தையும் ராஜாட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டாங்க, தெரியும், அழகா போட்டிருக்கு. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வாங்கியது என்பது தெரிந்த பின்னும் அவன் முன்பு செய்து வந்தபடி 3 வேளையும். சொல்லுங்க, நீங்க என்ன செய்வீங்க? இப்ப நீங்க தானியேல் நினைச்சுக்கணும். நீங்க என்ன நினைச்சுக்கணும்? தானியேல் நினைச்சுக்கணும். என்னடா தொண்டை பிடிக்குது, மைக்கு சரியில்லையா, நான் சரியில்லையான்னு தெரியல, இருக்கட்டும். 3. இப்ப நான் தானியேல் நினைச்சுக்கணும். இப்ப எனக்கு எதிராக பயங்கரமா சதி நடக்குது, எப்படிலாம் இது பண்ணிட்டாங்க. அப்ப நான் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்வேன்? யார பார்த்தா இந்த சதியெல்லாம் முறியடிக்கலாம் அப்படின்னு அன்று காலை தொடங்கி மாலை வரைக்கும் என்ன செய்வேன்? வரிஞ்சு கட்டிக்கிட்டு அங்கே இங்கேயும் ஓடுவேன். அவரை பாடுறா, இவரை பாடுறா. அவரை பார்த்தா இவரை என்ன செய்யலாம்? ஆஃப் பண்ணலாம். இவரை ஆஃப் பண்ணிட்டா அவங்களை ஆஃப் பண்ணலாம். ஒருத்தரையும் ஆஃப் பண்ண வேண்டாம், ஆன் பண்ணவும் வேண்டாம். ஒருத்தரையும் ஆஃப் பண்ண வேண்டாம், ஆன் பண்ண வேண்டாம். ஒரே விஷயம், ஆண்டவரை மட்டும் பார்த்தாரு. நான் யார்ட்டையும் ஜெபம் பண்ண மாட்டேன், யார்ட்டையும் போக மாட்டேன். என் பார்வை, என் நோக்கம், என் விண்ணப்பம் எல்லாம் ஆண்டவர்கிட்ட மட்டும். ஜெபம் பண்ணாரு பாருங்க, ஆண்டவர் பார்த்தாரு, ராஜாவை அடைச்சிட்டாரு, சதி பண்ணின ஆட்களை அடைச்சு போட்டாரு. ஏன்? சிங்கத்தின் வாயையும் அடைத்தா.
அல்ல சொல்லுங்க, சிங்கத்தின் வாயையும் அடைத்தார். இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற சில சிங்கங்கள் ஆணு வாயை திறந்துகிட்டு உங்க ஆபீஸ்ல, உங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க வேலைக்கு போற இடத்துல உங்களை கடிக்க, உங்களை கொதற, உங்களை வாழ்க்கையை பாழாக்க நினைக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கம்முனு கடை. ரொம்ப வாயை திறந்த பல்ல நமக்கு எதிராக எலும்பி எலும்பி பாழா போனவங்க ரொம்ப. நம்புறீங்களா? உங்களை பாழாக்க நினைச்சு உங்களுக்கு எதிராக எலும்பி எலும்பி பாழா போனவங்க அதிகம். ஆனா கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நல்லா வச்சிருக்கிற எத்தனை பேர் சொல்லுவீங்க? சுகமா வச்சிருக்கிற எத்தனை பேர் சொல்லுவீங்க? தேவ கிருபையினால நிறைச்சு வச்சிருக்கிறாரு. ஆமென். ஏன்? எனக்கு எதிரான சூழ்நிலைக்கு நடுவிலையும் என் ஜெபத்தை நான் நிறுத்த மாட்டேன். ஆமென். இரண்டாவது 1ஆம் வசனம், என் வார்த்தைகளுக்கு செவிகொடும். தியானம் பண்றதை நிறுத்த மாட்டேன். என் வாழ்க்கையில எவ்வளவு எதிரான சூழல் வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல தியானம் பண்றத நிறுத்த மாட்டேன். சொல்லுங்க, வேதத்தை படிக்கிறது வேற, வேதத்தை தியானிக்கிறது வேற. சரி, கேட்கிற ஒரு கேள்வி, படிக்கிறது என்ன, தியானிக்கிறது என்ன? படிச்சுக்கிட்டே போறது. சரி, தியானிக்கிறதுனா இன்னும் சொல்லுங்க, வேற ஏதாவது நல்லதா சொல்லுங்க. அதை ஆராய்ந்து பார்க்கிறது. சரி, ஆராய்கிறோம். அந்த இருக்கிற கருத்துகள் என் வாழ்வோடு ஒத்து போகிறதா? ஒத்து போகிறது இல்லை என்றால் என் வாழ்க்கையை அதற்கேற்றாற் போல நான் மாற்ற முயற்சிக்கிறேனா? இப்ப பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, இந்த வசனத்துக்கு என் வாழ்க்கை ஒத்து போகணும். ஒத்து போகலனா வசனத்தை எனக்கு ஏத்த மாதிரி மாற்றக்கூடாது. பிறகு நான் வசனத்துக்கு ஏத்தது மாதிரி மாறணும். அப்ப நான் வசனத்துக்கு ஏத்தது மாதிரி மாறணும்னா என்னைய மாத்துறதுக்கு முயற்சிக்கணும். அதனாலதான் இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் இது என்ன சொல்லுது, இதுல எப்படி நடக்கலாம், இதுல என்ன சொல்லுது, இதை எப்படி கை கொள்ளலாம், இது என்ன சொல்லுது, இதை கை கொண்டு ஜீவித்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்கிறதை தன் மனதில் கொண்டு ஒரு மனிதன் நடக்க கற்றுக்கொண்டான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கையவே தியாமின்னு சொல்லுங்க, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அப்ப தியானம் பண்ணணும். நம்ம எவ்வளவு நேரம் தியானம் பண்றோம்? ஒருத்தர் சொல்றாரு, வேதத்தை குறைஞ்சது 1 மணி நேரமாவது தியானிக்கணுமா. இந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இருக்கா, கோர்வு இருக்கா, தொடர்பு இருக்கா பார்க்கணும்ன்றாரு. பார்த்துட்டு அது என் வாழ்க்கையோடு ஒத்து போகுதா, ஒத்து போகலன்னா உடனே முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ எனக்கு கிருபைதாருன்னு கேட்கணுமா? ஆமென். எத்தனை பேர் கேட்கிறோம்? பைபிள் படிச்சீங்களா? படிச்சையா? 3 அதிகாரம் படிச்சையா? 3 அதிகாரம் படிச்சையா? அதோட முடிச்சுக்கிறோம். 3 அதிகாரத்தில் என்னத்தை பார்த்தீங்க இன்னைக்கு? என்ன பார்த்தீங்க? ஒன்னும் பார்க்கல. அப்ப அது என்ன இல்ல? பிறகு என்ன? சும்மா ஒரு வாசி, ஓரல் ரீடிங் முடிஞ்சிச்சு. வேண்டாம், வேதத்தை தியானிப்போம். கையவே தியாமேன்னு சொல்லுங்க. இந்த கையில் இருக்கிற வேதத்தை நல்லா தியானிச்சு அதனுடைய கருத்துக்களை உள்ளெடுத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அதற்கு நேரம் அபியாசப்படுத்தணும். ஆமென். தாவீது அதை செய்தார். அன்னைக்கு தாவீது இருந்த காலத்துல வேதம் எவ்வளவு இருந்துச்சு? எவ்வளவு பெரிய பைபிள் இருந்துச்சு அவர்கிட்ட? எத்தனை ஆகமம் இருந்துச்சு, எத்தனை காரியங்கள் இருந்துச்சு. நமக்கு இன்னைக்கு 66 புத்தகம் இருக்கா? தாவீதுக்கு எத்தனை புத்தகம் தான் இருந்துச்சு?
வேத பண்டிதர்களே, எத்தனை புத்தகம் வச்சிருந்தாரு? வெறும் 5 தான். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், அவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு என்னது? வேத வாக்கியம். அதுக்கு பேர் என்ன? அதனாலதான் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது வேத வாக்கியத்தில் இப்படி சொல்லி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்படியே பவுல் சொன்னதையும் அந்த பழைய ஏற்பாட்டில் சொன்னதையும் ஒத்து வைத்து பார்த்து, ஆமா சரியாத்தான் இருக்குன்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டாங்களாம். இந்த பைபிள்ல இந்த பக்கம் எத்தனைய படிச்சாலும் அங்க இருக்கிற அந்த பிரமாணத்தோடு ஒத்து போகுதான்னு பார்க்கணும். அதுதான் சரியானது. ஆமென். ஆகமங்கள் 5 முதல்ல கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் என்னது? சங்கீதம். அதுக்கு பிறகுதான் என்னது? சொல்லுங்க. நீதிமொழி. அதுக்கு பிறகுதான் சரித்திர புத்தகம், ராஜாக்களுடைய புத்தகம். அதுக்கு பிறகுதான் ஞானப்பாட்டு. அதுக்கு பிறகுதான் தீர்க்க தரிசன புத்தகம். இப்படியே வரிசையா வருது. அப்ப முன்னாடி எதுதான்? ஆகமங்கள் தான். இப்ப நமக்கு 5 ஆகமம் மட்டும் கொடுத்தா எப்படி இருக்கும்? இவ்வளவு பெரிய பைபிளை கொடுத்தே நடக்க முடியல. எவ்வளவு பெரிய பைபிளை கொடுத்தேன், 5 ஆகமம் கொடுத்தா என்னையா? இது ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த 5க்குள்ளேயும் ஆண்டவர் வைத்த கருத்துக்கள் அதிகம். ஆமென். அந்த 5க்குள்ள ஆண்டவர் வைத்திருந்ததான கட்டளைகள், பிரமாணங்கள் அதிகம். அது வாழ்க்கையை நன்மை அடைய செய்யக்கூடியதா இருந்துச்சு. அப்ப தியானிக்கணும். கையை வைத்து சொல்லுங்க. ஜெபிக்கணும். 2வது தியானிக்கணும். 3வது என்ன செய்யணும்? 5வது வசனம், 7வது வசனம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே எங்க போவேன்? எதிர்மாறான சூழ்நிலைக்கு நடுவுல, எதிரிகள் சூழ்ந்திருக்கிற அந்த நிலைக்கு நடுவுல, உங்களுக்கு எதிராக குற்றம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறவர்களுக்கு நடுவுல நான் சொல்லுவேன், ஜெபத்தை நிறுத்தாதீங்க. சொல்லுங்க. 2வது தியானத்தை நிறுத்தாதீங்க. 3வது ஆலயம் செல்வதை கைவேத்தி சொல்லுங்க. சர்ச்சுக்கு போறது என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என் வாழ்க்கையில எத்தனை எதிரான சூழல் வந்தாலும் சர்ச்சுக்கு போறதை மட்டும் நிறுத்த மாட்டேன். ஆமேனா? நம்ம ஆளுக 1 வாரம் சர்ச்சுக்கு வந்தா 3 வாரம் லீவு போடுறாங்க. 3 வாரம் சர்ச்சுக்கு வந்தா 1 வாரம் லீவு போடுறாங்க. கேட்டா 1 வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம்ன்றாங்க. என்னையா கொடுமை! காலையில எழும்போதே கர்த்தரோட தான் தொடங்கணும் வாழ்க்கைய. ஆமென். தாவீது சொல்றார், உங்க ஆலயத்துல தங்கி இருப்பதையே வாஞ்சிப்பேன். 85 வயது முதிர் தாய் அந்த ஆலயத்துக்குள்ளேயே இருந்தாங்களாம். எங்க இருந்தாங்க? சரி, நீங்கெல்லாம் வயசாகி போச்சுல, ரிட்டையர்ட் ஆயிடுச்சுல, சர்ச்சில் உட்கார்ந்து வந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? வேலை இல்ல. ஏமா நீங்கள ரிட்டையர்மெண்ட் தானே, சும்மா தானே வீட்டில் இருக்கீங்க. சர்ச்சில் வந்து நேரம் உட்கார்ந்து சோத்திரகத்தாவே இந்த மக்களை ரட்சிங்கப்பா, இந்த உலகத்தை ரட்சிங்கப்பா, ஜோம் பண்ணலாம்ல. பண்ணுவோமா? வருவோமாண்ணா? இல்ல இல்ல இல்ல. எப்படா முடிப்போன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். எப்படா முடிப்ப? நாங்க வேகமா போகணும். சும்மா தேவையில்லாத பேசப்படாது. அங்க கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கும். இப்படித்தான் நம்ம உட்கார்ந்துருப்போம். சர்ச்சுக்கு வர்றது லேட்டு, போறது வரும்போதே வாசல் கிட்ட போய் உட்கார்ந்துக்கிறது. எதுக்கு வம்பு? நாத்துமாவே கத்தரை சோத்தரி முழு உள்ளமே. 2வது சரீஸ்ல ஒரு அம்மா நாத்துமாவே சொல்லுவாங்க, நாத்துமாவே கத்தரை சோத்தரி கத்தரை அப்படின்னு. நான் ஏமா நிறுத்துங்கம்மா நினைப்பேன், சொல்ல முடியாதே. கடன்னு சொல்லுவாங்க. அப்பா நீ சீக்கிரம் சொல்லி முடிப்பா. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் சொல்றதுக்குள்ள வண்டி எங்க போயிரும்? அவ்வளவு அவசரம். எங்க கல்யாண வீட்டுக்கா போறோம்? என்ன கொஞ்ச நேரம்
சர்ச்சில் இருந்துட்டு சோத்திர ஆண்டவரே நல்ல பலன் கொடுத்தீங்க நன்றிப்பா, நல்ல ஜீவனை கொடுத்தீங்க நன்றிப்பா, ஒரு நன்றி சொல்லிட்டு போக கூடாதா? கைவியத்தை ஆமென் சொல்லுங்களேன். ஆலயத்துல தங்கி இருப்பதையே ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் போது எப்படி இருந்த? மகிழ்ச்சியா இருந்த. சர்ச்சில் ஒரு பிரேயர் வைப்போம்னா எதுக்கு இப்ப வச்சுக்கிட்டே, வேண்டாம் நீ அப்புறம் பாப்போம் அப்படின்னா ஆலயத்தை வாஞ்சிக்கல, ஆலயத்தை விரும்பல. நான் சொல்லுவேன், நீங்க ஆலயத்தை வாஞ்சித்தா ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி ஆவீங்க, அப்படி வீட்டின் நன்மையால திருப்தி ஆவீங்க. எவ்வளவு தூரம் தேவ சமூகத்துக்கு வர்றீங்களோ அவ்வளவு தூரம் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டை நிரப்பும். இதுதான் உண்மை. நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் காலையில் பேசும் முதல் நபர் ஆண்டவரா இருக்கணும், நான் காலையில் பார்க்கும் முதல் நபர் ஆண்டவரா இருக்கணும், நான் காலையில் சந்திக்கிற முதல் நபர் ஆண்டவராத்தான் இருக்கணும். முதலில் எதை செய்தாலும் ஆண்டவர் அவருடைய ஆலயம். அதனாலதான் தாவீது சொல்றார், அதிகாலையில் எப்ப விழிப்பேன்? அதிகாலையில் விழிப்பேன், ஆண்டவரை தேடி ஓடியாருவேன். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். எத்தனை மணிக்கு எழும்புவேன்? அதிகாலையில் எழும்பணும்னு கிட்டார் எடுத்துட்டு அப்படி பொண்ணை பாடுவார். எந்த திசையமே தெய்வத்தின் ஸ்நேகம் எத்திர மனோகரமே, தேனினும் இனிமை இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே. காலையில் என்ன செய்யணும்? எத்தனை பேர் தெரியும் தெரியல. பழைய காலத்துல எல்லாம் வீடு எலும்பிடுவோம் பரநேசுவை துதிப்போம், அருணோதயம் எலும்பி எல்லாம் என்னதான் இருக்கும்? சிம்னி விளக்கு தான். என்ன விளக்கு தான்? சிம்னி விளக்கு தான். இந்த ஐயா வீட்டுல பாட்டு பாடுனா பக்கத்துல இருக்க ஐயா வீட்டுல அடுத்து அருணோதயம் எழும்பிடுவோம் பரநேசுவை துதிப்போம் அப்படி பாட்ட ஆரம்பிப்பாங்க. அடுத்த ஐயா வீட்டுல சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை. என்ன ஒரு மகிழ்ச்சியா இருக்குன்னு தெரியுமா? என்ன ஒரு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? பக்கத்துல ஒரு விசுவாசி எந்திரிச்சோம் பண்ணா பக்கத்துல இன்னொரு விசுவாசி இருந்தா உன் மனசுக்குள்ள ஜோமன்னு ஊரெல்லாம் கேட்கிற மாதிரி கத்தாத. என்ன ஜீவனோட எழுப்பி விட்டு இருக்கிற ஆண்டவரை வாயை திறந்து கத்தி ஜெபிக்கிறதுல என்னையா இருக்கு? உனக்கு நல்ல ஜீவனை கொடுத்திருக்காருல. ஆமென். அப்ப நல்ல ஆண்டவரை தேடி ஓடி ஆறணும். ஆமென். இதுக்கு பிறகு நீங்க ஆப்ஷன் போடக்கூடாது. சொல்லுங்க. நேற்று முந்தானத்து 2-3 நாளுக்கான ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். நானும் பார்த்தேன், நம்மளை விட மோசமா வர்றாங்க. பார்த்து எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏமா நீ என்ன சர்ச்சுக்கு வர்றது? அங்கிருந்து ஆடி அசைஞ்சு இப்படியே 6:30 ஜபமா, அந்த அம்மா 7:30 இப்படி வந்து சேரை இழுத்துக்கிட்டே உள்ள வந்து சேரை கொண்டு அங்கிட்டு போய் உட்காருமா. சேரை இழுத்துக்கிட்டே வருது. அதுக்கு தேவையா இழுத்துக்கிட்டே முன்னாடி வருது. என்ன சேட்டை என்ன இது? வர்றதே லேட்டு, வரும்போதே அப்ப அவங்களுக்கு என்ன இல்ல? இன்னும் தேவனுடைய ஆலயத்தை பத்திய இங்க ஒரு தேவ சமூகம், தேவன் பிரசன்னமாய் இருக்கிறாரு, தேவனுடைய கிருபை இங்க இருக்குதுன்றத ஆலயம் ஒண்ணு உங்க வீட்டு சொத்து கிடையாது. ஆலயம் ஒண்ணு இது ஒண்ணு சும்மா சாதாரணம் அல்ல, கர்த்தர் பிரசன்னமாகி இருக்கிற இடம். ஹல்லேலூயா. இங்க உட்காரும் போது தெய்வ பயத்தோட உட்காரணும். இங்க உட்காரும் போது கர்த்தரை பார்த்துக்கிட்டே உட்காரணும். ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்கப்பா, உங்க மகிமையை நான் பார்க்கணும்ப்பா, உங்க கிருபையை நான் உணரணும்ப்பா, உங்க வல்லமையை நான் அனுபவிக்கணும்ப்பா சொல்லி பாருங்க. உங்களை ஆண்டவர் இந்த இடத்துல வச்சு அவருடைய நன்மையினால நிரப்புவாரு. அதனாலதான் சொல்றாரு, 1000 நாளை பார்க்கலாம் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அப்ப
எதிரான சூழல் இருந்தால் என்ன நிறுத்தக்கூடாது? ஜெபம், தியானம். ஆலயத்துக்கு தலையே போற காரியமா இருந்தா கூட சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமா, நீங்க முடியாம ஆஸ்பத்திரியில இருக்கிறேன்னா ஒத்துக்கலாம், சரி ரைட்டு. எந்திரிக்கவே முடியல அப்படின்னா சரி இருங்க, ரைட்டு. நல்லா நடந்துக்கிட்டு போய்கிட்டு வச்சுக்கிட்டு டிமிக்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டுக்கு ஏசு வாங்கப்பா, என்ன உன் வீட்டுக்கு நான் எதுக்கு வரணும் சொல்லுவாரா இல்லையா? நீங்க இந்த மூணையும் செஞ்சா ஆண்டவர் 4 காரியங்களை உங்களுக்கு செய்வார். கவனிங்க, புரியுதா நான் சொல்றது? நீங்க இந்த மூணையும் செஞ்சா ஆண்டவர் 4 காரியம் உங்களுக்கு செய்வார். என்ன செய்வாரு? வேகமா சொல்றேன், கவனிங்க, வேகமா சொல்றேன். 1ல இருந்து 6 வசனம் வரைய வாசித்தோம்னா, 1ஆம் வசனத்தை வாசிங்க. விண்ணப்பம் பண்ணுவேன். 3ஆம் வசனம், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை விண்ணப்பம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், சத்தமிடுவேன். சொல்றாரா? கூப்பிடுவேன், தியானம் பண்ணுவேன். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? நான் உங்களை நோக்கி சத்தம் போடுவேன், உங்களை நோக்கி ஜெபம் பண்ணுவேன், உங்களை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், நீர் என் ஜெபத்தை கேட்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த மூணையும் செஞ்சா, ஜெபத்தை விடாம செஞ்சா, தியானத்தை விடாம செஞ்சா, அப்புறம் ஆலயத்துக்கு வரத விடாம செஞ்சா உன் சத்தத்தை நான் கேட்பேன். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. எப்ப சத்தமிடுவோம்? எப்ப சத்தமிடுவோம்? சத்தமிட்டேன்றார், விண்ணப்பம் பண்ணினேன்றார். எப்ப சத்தமிடுவோம்? எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது சொல்லுங்க, சத்தமிடுவோம், ஐயோ என்னை காப்பாத்துங்க. எப்ப? பாம்பு உங்க முன்னாடி கட கட கடன்னு வருது, என்ன செய்வீங்க? என்ன பார்த்துட்டு போந்தியோ அப்படியா சொல்லுவீங்க? ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு கத்துவமா இல்லையா? அது கடிக்காத பாம்பா கூட இருக்கும், விஷமே இல்லாத பாம்பா இருக்கும். உலகத்துல 3000 வகை பாம்பு இருக்கான். அதுல 150 வகை பாம்பு தான் விஷமுள்ள பாம்பு. இது எதுலையுமே என்ன கிடையாது, விஷம் கிடையாது. ஆனா விஷம் இல்லாத பாம்பை கண்டா கூட நம்ம என்ன செய்யறோம்? பயப்படுறோம், கத்துறோம், கூப்பிடுறோம். அப்ப எப்ப சத்தமிடுவோம்னா ஆபத்து வரும்போது சத்தமிடுவோம். நீங்க ஜெபம் பண்ணி வேதத்தை தியானித்து ஆலயத்தை தேடி தேவ சமூகத்துல வந்து பழக்கப்படலனா நீங்க ஆபத்து நேரம் கூப்பிடுறப்ப அவர் வர மாட்டாரு. சொன்னாரு 50ஆம் சங்கீதத்துல என்ன சொன்னாரு? 15ஆம் வசனத்துல, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நீ சத்தமிடு, நீ கூப்பிட்டா நான் என்ன செய்வேன்? வருவேன். கூப்பிடுறா ஒரு குஷ்டரோகி, கூப்பிடுறார் ஒரு கண் தெரியாதவரு, தாவீது குமாரனே எனக்கு இறங்கும். இயேசு வந்தாரா? இயேசு நின்னாரா? நின்னாரு. உங்க சத்தம் இயேசுவை என்ன செய்யணும்? நிறுத்தணும். இயேசுவை திரும்பி பார்க்க வைக்கணும். அப்படின்னா எப்பயாவது ஒரு தடவை கூப்பிட்டா என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? சொல்லுங்க. கேட்க மாட்டாரு. ஏன்னா உங்க சத்தம் என்ன செய்யல? பரிச்சயமாகல. பரிச்சயமான ஒரு சத்தம் இருக்கும்ல, பரிச்சயமான சத்தம். நானே உங்க வீட்டுக்கு வரேன், எப்பயாவது வந்து அம்மா அப்படின்னா யார் யார் அப்படின்னு தானே கேட்பீங்க. எப்பயும் வந்து வந்து போயிருந்தா அம்மானா பாஸ்டரையா வந்திருக்காரு, கதவை உடனே. ஏன்? அந்த சத்தம், உங்க சத்தம் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? பரிச்சயமா இருக்கணும், அறிமுகம் இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள், சொல்லுங்க, வருஷத்துல. இதுக்கெல்லாம் ஆண்டவர் மயங்க மாட்டாரு. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு என்னம்மா இவ்வளவு நாள் எங்க போன, ஆபத்து வந்த நேரம் மட்டும் நீ கூப்பிடுற கேப்பாரா இல்லையா? பிரச்சனை வர்ற நேரம் மட்டும் கூப்பிடுறேன். ஆண்டவர் சொல்லுவாரு எல்லா நேரம் கூப்பிடணும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க.
கஷ்டம் இருக்க நேரம், துன்பம் இருக்க நேரம், வியாகுலம் இருக்க நேரம், உபத்திரவம் இருக்க நேரம், போராட்டம் இருக்க, கத்தாவே 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 கத்தாவே. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுவேன், நான் உன்னை அறியேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? எப்பத்தான் கத்தாவேன்னு கூப்பிடுறான். யா என்னை கைவிட்டுட்டு போயிடாதீங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க கத்தாவே. ஏய் இவ்வளவு நேரம் எங்க போன கேப்பாரா இல்லையா? உனக்கு 60 வருஷம் கொடுத்தேன், உனக்கு 80 வருஷம் கொடுத்தேன், 1000 வருஷம் கூட்டி கொடுத்த விட்ட ரொம்ப கணக்கு கேட்பாரு. கவனமா இருங்க. என்ன ரொம்ப? ஏன்னா நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கொடுக்கணும்? கொடுக்கணுமா இல்லையா? மரியாதை அங்கவே நிற்கும் போது என்ன என்னங்க உனக்கு 85 வருஷத்தை கொடுத்தேன்ல, என்ன பண்ணிட்டு வந்த? சும்மா கடங்கய்யா. 85 வருஷம் நோய் 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 நோயிலே வாழ்க்கை கழிஞ்சு. சரி, அந்த நோய்க்கு நடுவில் நீ என்ன பண்ணுன்னு கேட்பாரா? நோய்க்கு நடுவில் என்ன பண்ண சொல்றீங்க? புலம்பிக்கிட்டு தான் கிடந்தேன். நோய்க்கு நடுவில் என்ன ஜோம் பண்ணியாப்பா? அந்த நோய்க்கு நடுவில் என்ன கூப்பிட்டியா? ஸ்தோத்திரம் கத்தாவே, இந்த வியாதி இருந்தாலும் நீர் என்னை நடத்துறீரே ஸ்தோத்திரம். கூப்பிட்டியா? கேட்பாரா இல்லையா? விலகின இருந்தாலும் கத்தாவே இந்த விலகினத்துக்கு நடுவில் என்ன நடத்துறீரே ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? சொல்லணும். அப்பத்தான் அந்த சத்தத்தை கேட்பாரு. கை வைத்தியாமேன்னு சொல்லுங்க. எப்பயாவது ஒரு தடவை கூப்பிடுற சத்தமா போயிடக்கூடாது. நீர் என் சத்தத்தை கேட்பீர், உண்மைதான், கேட்கிற தேவன் தான். ஆனா நீ 3 வழக்கமா செய்யணும். ஆண்டவருக்கு ரொம்ப அறிமுகமானும். அதான் யோபுட்ட போய் யோபுடைய சிநேகிதர்ல ஒருத்தர் போய் சொல்றாரு, யோங்க வாரம் நீ பொன்னோடு பழகுகிறீர், பொருளோடு பழகுகிறீர், மண்ணோடு பழகுகிறீர், அதெல்லாம் நிறுத்திட்டு அவரோடு பழகும். போட்டிருக்க அந்த வசனம். வசனம் இருக்கா? யாரோடு பழகும்? உங்களுக்கு பழக்கம் யாரோட இருக்கணும் சொல்லுங்க. உங்களுக்கு பழக்கம் யாரோட இருக்கணும்? எத்தனை பேருக்கு தேவனோடு பழக்கம் இருக்கு? சும்மா கை வைத்து காட்டுங்க. எத்தனை பேர் தேவனோடு பழகுறீங்க? நல்ல நண்பரா? ஆபிரகாம் நண்பரை போல பழகினார், அப்படிதானா? மோசே நண்பரை போல பழகினார். அப்படின்னா எப்படி பேசியிருப்பான்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நண்பர்னா எப்படி பேசுவீங்க? ஏமா உங்க நண்பர்கிட்ட போனா நீங்க எப்படி பேசுவீங்க? உங்களுக்கெல்லாம் நண்பரே கிடையாதா? ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? இருப்பாங்களா இல்லையா? A to Z. அப்பதான் போனோம், ஏய் அடி உட்காரு உட்காரு, என்ன வேணும் என்ன சொல்லு, ஏய் அப்படி டாக்டா. அப்பதான் ஊரு கதை, உலக கதை, வந்த கதை, போன கதை. அப்ப என்னுடைய கற்பனையை நான் ஒரு இது சொல்றேன். நீங்க ஒருவேளை ஆண்டவரை ரொம்ப ஒரு மோசமா சொல்றான்னு நினைச்சிடக்கூடாது. மோசைட்ட வந்து கேட்டுப்பா, என்ன மோசே காலையில எப்படி பாருந்துச்சு? நேற்று நல்லா தூங்குனியா? எழுமிட்டியா? சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த இருக்க ஆண்டவரே. ஆபிரகாம்கிட்ட பேசியிருப்பார். ஆபிரகாமும் ஆண்டவரும் நடந்துகிட்டே பேசிட்டு இருந்தாங்களாம். இருக்கா? அப்ப பேசியிருப்பாரு, என்ன ஆபிரகாம் எப்படி இருக்க? இருக்கம்பா, ஏதோ போயிட்டு இருக்கு. என்ன சாரால் என்ன சொல்றாங்க? இருக்காங்க. ஏனோக்கு அவரோட நடந்துகிட்டே இருந்தாராம். என்ன பேசியிருப்பாங்க? என்ன ஏனோக் நல்லா இருக்கியா? சரி, என்ன பண்ண இன்னைக்கு? நீங்க இப்படி இருந்துச்சு ஆண்டவரே, இப்படி போச்சு, சுத்தில இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கா ஆண்டவரே? அப்படியா? சரி, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு நடுவில் நீ உண்மையாரு, நான் உன்னை நடத்துறேன். பேசிப்பாரு இல்லையா? இது நான் சொல்றது வந்து எப்படி ஒரு பிரசன்ட், அதுக்கு மேல ரொம்ப டீப்பா, ரொம்ப ஆழமா அவளோட பேசியிருப்பாரு. ஏன்னா அவரோடு பழகுற கையை உயர்த்தியாமன்னு சொல்லு. உலகத்துல மற்றவங்களோடு பழக்கம் இருக்குதோ இல்லையோ, கர்த்தரோடு பழக்கம் இருக்கணும். உலகத்துல யாரு கூட பேசுறீங்களோ இல்லையோ, ஆண்டவரோடு நல்லா பேசணும். எனக்கு யாரு கூட எந்த பேச்சும் கிடையாது, யாரு கூட எந்த உறவும் கிடையாது, யாரு கூட எந்த காரியம் கிடையாது. எனக்கு ஆண்டவரோட மட்டும்தான் உறவுனா உங்களை போல ஒரு பக்தி உள்ளவங்களை பார்க்க முடியாது. ஆமென். நீங்க இது 3 செஞ்சா கர்த்தர் உங்க சத்தத்தை 2வது 8வது வசனம். கர்த்தாவே, முதல்ல சத்தத்தை கேட்கிற தேவன், 2வது உங்களை நடத்துகிற தேவன். ஆமென். தொண்டை ரொம்ப சரியில்லை, எதுவும் கோவிக்காதீங்க, சரியா? அப்படித்தான் பேச வருது, என்னாலும் பேச முடியல.
நடத்துகிற தேவன். என்ன தேவன்? நல்லா சொல்லுங்க. நீங்க இந்த மூணையும் உங்க சத்துருக்களுக்கு நடுவுல நீங்க செஞ்சா, எதிர்மானான சூழலுக்கு நடுவிலையும் ஜெபத்தை விடாம, தியானத்தை விடாம, ஆலயம் சொல்வதை விடாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தா, ஆண்டவர் சொல்றாரு அவருடைய நீதியின் நிமித்தம் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஆண்டவர் நடத்துகிறவர். நடத்துகிறவர் என்ன அர்த்தம்? நடத்துகிறவர் என்ன அர்த்தம்? அங்க உட்காந்துக்கிட்டே வழிகாட்டுவது. நேர போ, ரைட் எடு, ரைட் எடுத்து லெஃப்ட் எடு. மெட்ராஸ் பாணியில சொன்னோம்னா, இந்த ஆண்ட போ, போயிட்டு அந்த ஆண்ட போய் அந்த அந்த முனையில நில்லு, அந்த முனையில இருந்து இந்த ஆண்ட போ, இந்த ஆண்டையில இருந்து அந்த ஆண்ட போ. அவன் எந்த ஆண்ட போவான்னு நமக்கே தெரியாது. அப்ப என்ன சொல்லுவோம்? இதுல இருந்து போ, அங்க போனா அங்க ஒரு ஆள் நிப்பாரு. ரொம்ப அற்புதமா நடத்தினார் இயேசுநாதர். முன்ன பின்ன அந்த வீட்டுக்கு போனதில்லை, முன்ன பின்ன அந்த நபரை பார்த்ததில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ நேர போ, போகும்போது ஒருத்தன் தண்ணி குடத்தை தூக்கிட்டு வருவான். அவன்கிட்ட போய், ஆண்டவர் அப்பம் புசிக்கிறதுக்கு வீடு ஆயத்தமான்னு கேளு. அவன் கூட்டிட்டு போய் ஒரு மாடியை காட்டுவான். அந்த வீடு முழுவதும் கம்பளங்களால விரிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டிருக்கும். சொன்னாரா? இந்த மனுஷனை முன்ன பின்ன அவர் பார்த்தாரா? பார்த்தாரா? பார்க்கல. அந்த வீடு தெரியுமானா? தெரியாது. ஆனா அதுக்கு நேர, ஹலோ, நீங்க எங்க போகணுமோ, என்ன செய்யணுமோ, எப்படி வாழணுமோ அதுக்கு நேர நடத்துறவர் தான் கர்த்தர். கைவியத்தை ஆமென் சொல்லுங்களேன். உங்களை நேர் வழியா நடத்துவாரு. அதனாலதான் சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோதும் திசை கட்டு போவதில்லை, வழி மாறுவதில்லை. எனக்கு தெரியும், எனக்கு தெரியுன்றதை விட உங்களுக்கும் தெரியும். பைபிள்ல 40 வருஷம் வனாந்திர பயணத்துல யாரு கூட போனா? அந்த பாதை காட்ட யாரு கூட போனா? மோசே கேட்கிறார், எப்பா எங்களுக்கு வழி தெரியாது, எங்க கூட வா அப்படின்னு யார்கிட்ட கேட்டாரு? முதல்ல யார்கிட்ட கேட்டாரு? என்ன ஒருத்தர் சொல்ல மாட்டீங்க? எங்களுக்கு பாதை தெரியாது, வனாந்திரம், உனக்கு வனாந்திரத்துல பரிச்சயம் இருக்கு, பழக்கம் இருக்கு, எங்க கூட வா அப்படின்னு யார்கிட்ட கேட்டார் மோசே? முதல்ல என்ன ஒண்ணுமே தெரியாதா? தெரியுமா தெரியாதா? எனக்கும் தெரியாது. இப்படி உட்கார்ந்திருக்கீங்களே மக்களே. ஓபா என்ன பேரு? நல்லா சொல்லுங்க. ஓபா யார்? இந்த ஓபா அப்படின்னா மோசேயின் மச்சான். மச்சான் யாரு? மனைவியோடைய கேட்கிறாரு, கேனானியனே எனக்கு பாதிரியாது பாவா. ஓபா சொல், என் ஜனத்தை விட்டு நான் வர முடியாது, என் நாட்டை விட்டு வர முடியாது, நான் உங்க கூட வந்தா என் நாடு மக்களை விட்டு நான் வர வேண்டியதாயிரும். இல்ல இல்ல வரமாட்டேன்னா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இங்க வா, அவன்கிட்ட எதுக்கு வழிகாட்டுக்கிட்டு இருக்க? நான் உனக்கு வழிகாட்டுறேன். என் மேகம் உனக்கு வழிகாட்டும், என் அக்னி ஸ்தம்பம் உனக்கு முன்னாடி போகும். ஆண்டோடைய மேகம் இவங்க போய் எங்க தங்கணுமோ அந்த இடத்தை காட்டிக்கிட்டே போச்சு, அந்த இடத்தை வழிகாட்டிக்கிட்டே போச்சு. உலகத்துல வழி தெரியலன்னு மட்டும் சொல்லாதீங்க. நம்மை அழைத்த ஆண்டவர் நம்ம நேர் வழியா நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹலோ, எலியேசர் யார்? இந்த எலியேசர் ஆபிரகாமுடைய வேலைக்காரன். ஈசாக்குக்கு பொண்ணு வாக்க போறாரு. எங்க பார்க்க போறாரு? யாருக்கு பொண்ணு வாக்க? ஈசாக்குக்கு. அந்த முன்ன பின்ன போனதில்லை, பழக்கம் இல்லை. ஒரு வாயிலே சொல்லிட்டு போறார் மனசுக்குள்ள, நான் போவேன், ஒரு கிணத்தண்டை நிற்பேன், நிற்கும் போது அங்கே ஒரு பெண் வர வேண்டும், வர்ற பெண்ணிட்ட குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தான் கேட்பேன், கேட்ட உடனே அவ தண்ணீர் கொடுக்கணும், கொடுக்கறதோடு இல்லாம என் ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வார்க்கணும், வார்த்தா அவதான் என் எஜமானுக்கு மனைவின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறவேன் சொல்லிட்டு போறாரு ஆண்டவர்.
இந்த பக்கமும் விலக விடல, இந்த பக்கமும் விலக விடல, நேரா நடத்திட்டு போய் கிணத்துக்கிட்ட நிக்க வச்சுட்டாரு. இவர் ஒட்டகத்தோட கிணத்துல நிக்கிறாரு. அந்த நேரம் தான் அம்மா ரெபேக்கா குடத்தை தூக்கிட்டு டங்கட டங்கட டங்கடன் அந்த அம்மா வருது. வேகமா வந்தா பார்த்த உடனே பார்க்கறா, ரொம்ப அழகா இருக்கு, யாரோ தெரியாது, எம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. உடனே கொடுத்தாள். கொடுத்துட்டு அவ சொல்றா, ஒட்டகங்களுக்கும் வார்க்கிறேன் வார்த்தை உடனே சொல்றான், ஓ ஆண்டவர் பிரயாணத்தை வாக்கிய பண்ணிட்டாரோ. நேர போறான். எந்த வீட்டுக்கு போகணுமோ அந்த வீட்டுக்கே கர்த்தர் அனுப்பினார். யாரை பார்க்கணுமோ அவர்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்தா. யாரை தம் எஜமானனுக்கு மனைவியாக்கும்படி தன் எஜமானன் முன்னாடி யோசித்திருந்தாரோ அதே வீடு, அதே நபர், அதே காரியத்தை ஆண்டவர் நேர்த்தியா நடத்தினாரா? என் ஆண்டவர் சகலத்தையும் சரியாய் செய்கிறவர். என் ஆண்டவர் உங்களை நேர்வழியாய் நடத்துகிறவர். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை திசை கட்டு போக விடமாட்டா. ஏனென்றால் அவர் நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். எப்ப வரை நடத்துவாரா? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. மரண பரியந்தம். மூணாவது 9:10, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. கவனிங்க. போதும் போதும் போதும். இங்கே தாவீது சொல்றாரு, எனக்கு முன்னாடி இருக்கிற ஆட்கள் எப்படி தெரியுமா? தொண்டை பிரேதக்குழி, மோசமான ஆட்கள் இருக்காங்கப்பா. இவங்களுக்கு முன்னாடி என்னை பாதுகாக்கணும்னு ஜெபம் பண்ணார். நான் ஒரு கேள்வி, ஆண்டவர் பாதுகாத்தாரா? ஆண்டவர் பாதுகாத்தாரா? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? தோவேக்கனுடைய அந்த சதிக்கும் பாதுகாத்தார், சீமேயினுடைய தூசணத்துக்கும் பாதுகாத்தார், சவுலுடைய பட்டயத்துக்கும் பாதுகாத்தார். வேற யாரு? பெலிஸ்தருடைய சேனைக்கும் பாதுகாத்தாரு. அவனுக்கு எதிராக கூட்டம் கூட்டமா வர்றாங்க, அத்தனை பேருக்கு நடுவிலையும் பாதுகாக்கிறாரு. தாவீது சொல்றாரு, தேனீக்களை போல வளைந்து கொண்டார்கள், பாசான் தேசத்து எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டன. முள்ளில் பற்றின நெருப்பு. நெருப்பு முள்ளுல பட்டா எப்படி இருக்கும்? நெருப்பு முள்ளுல பட்டினா எப்படி இருக்கும்? படபட 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 எரிஞ்சு சாம்பல். நீ பார்த்தது இல்லையா? சீமக்கருவுல எரிஞ்சதை பார்த்துருக்கீங்களா இல்லையா? படபட படபட பட எரியும், அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிரும். அப்படி போல அவங்கள மாத்தி விடுவார். பெரும் கூட்டமா வந்தாங்க, பெரும் கூட்டமா எதிர்த்தாங்க, பெரும் கூட்டமா போராடினாங்க. திரும்பி பார்த்தா ஒரு கூட்டத்தையும் காணோம். என்ன அர்த்தம்? இது தேவனுடைய பாதுகாப்பு. கையை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க யாரும் வெறுமனே இல்லை இந்த ஊருக்குள்ள, நீங்க யாரும் சும்மா இல்லை இந்த ஊருக்குள்ள. கர்த்தர் என்ன சுற்றிலும் மதில் போல நிற்கிறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க. பொறாமைக்காரர்கள், சதிகாரர்கள், எதிராளிகள், வஞ்சகர்கள், பொய்யர்கள், ஏமாத்துக்காரர்கள், தூசணக்காரர்கள், வீம்புக்காரர்கள், அகங்காரிகள், வேண்டாத காரியங்களை செய்கிறவர்கள், அவர்களுக்கு நடுவில் இன்னைக்கும் நான் நல்லா உட்கார்ந்து இருக்கிறேனா, ஜீவனோடு இருக்கிறேனா? என்னை சுத்திலும் ஒரு தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அத சங்கீதம் 91 சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அது உன்னை அணுகவே அணுகாது. அல்லேலூயா. பகலில் பறக்கும் அம்பே, இருளில் நடமாடு கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் என்ன செய்ய மாட்ட? நல்லா சொல்லுங்க. ஏன்? வாதை என் கூடாரத்தை அணுகாதே. ஏன்? நான் உன்னதமானவரின் மறைவில், நான் உன்னதமானவரின் மறைவில்.
அவருடைய செட்டையின் நிழலில் அவருடைய பாதுகாப்பு தான் என்னை இவ்வளவு தூரம் பாதுகாத்துரு. நானே என் துணைவி வீட்டுல வண்டியில போய் கீழே விழுந்துட்டோம். அப்ப வீட்டுக்கு வந்தா எந்திரிக்கும் போதே இந்த கை வேலை செய்யல. அவங்களுக்கு மூக்கு ரத்தம் வந்தது. பார்த்தோன்னே எனக்கு அழுகையா வந்துருச்சு. ஏசப்பா இப்படி கீழே விழுந்துட்டோமே. அந்த நேரம் ஆண்டவரை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு என் மனசுக்குள்ள. ஏன்னா எதை செய்தாலும் ஏதோ ஒண்ணுக்கு தான் ஆண்டவர் செய்கிறார். சோத்திரம் 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 மட்டும் சொல்லிட்டு 2 பேர் தூக்கி உட்கார வச்சுட்டா உட்காந்துருந்தோம். உடனே இந்த தம்பிமார் வந்து வேகமாக கூட்டிட்டு வந்தாங்க. அங்கே எங்கேயும் எக்ஸ்ரே எடுத்து இந்த கையை காலை கட்டி பிறக்கி இப்போ இவ்வளவு தூரம் செயல்படுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுட்டாரு. இதை வச்சுக்கிட்டே கோயில்பட்டி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு இதை வச்சுட்டே 6 பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன். 6 பிரசங்கத்தை பண்ணிட்டு தோத்திரம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆண்டவர் பலன் கொடுத்தார். அப்போ ஒரு நாள் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இதை பாருங்கன்னு ஒன்று காட்டினாங்க. என்னன்னா, ஒருத்தவங்க வண்டியில் போயிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு கீழே விழுந்துட்டு அந்த அம்மா, அவருடைய மனைவி கீழே விழுந்த அம்மா, குப்புற விழுந்த அம்மா எழும்பி உட்காந்தா சுய நினைவு இல்லை. கிட்டத்தட்ட 6 வருஷமா என்ன இல்லை, சுய நினைவு இல்லை. அவர் சொல்லும்போது சொல்றாரு, 6 வருஷமா ஒரு குழந்தைன்னு சொல்றதா என்னன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல. 6 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேயா. நடக்க முடியாது, பேச்சு கிடையாது, எதுவுமே இல்லை. எந்த செயல்பாடு, இந்த கை காலு எதுவுமே இயங்காது. சேர்ல உட்கார்ந்த மட்டும் இப்படியும். அவர் சொன்னாங்க, நானும் அப்படித்தானே குப்புற போய் விழுந்தேன். ஆனா நான் எழும்பும் போது சின்ன சின்ன காயங்களோட ஆண்டவர் எழுப்பி விட்டாரு. முந்தானத்து ஒரு இதுல என் கூட படிச்ச மறைமலை நேரில் ஊழிச்சான். அவன் நாகர்கோவிலில் போய் சொந்த வீடு போயிருப்பான் போல. அங்கே போய் கீழே விழுந்து அவன் கை காலெலாம் கட்டு போட்டுருக்கிறத பார்த்தேன். ஒரு நாளைக்கு போய் பார்த்துட்டு வரணும்னு ஒரு எண்ணம். இன்னைக்கு அநேக விபத்துகள், ஆபத்துகள். ஆனால் அந்த விபத்துக்கள், ஆபத்துக்கு நடுவில் சின்ன சின்ன சேதங்களோட கர்த்தரோட ஜீவனை காப்பாத்துறாருல. நம்ம ஜீவனை ஆண்டவர் காப்பாத்துறாருல. எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர். இது அவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா சத்துருக்களுக்கு முன்னாடி நம்மளால, நான் சொல்லுவேன், அவருடைய மறைவு என்னை மறைச்சுக்கிட்டே இருக்கு. அவருடைய நிழல் என் மேல விழுந்துகிட்டே இருக்கு. அவருடைய பாதுகாப்பு கவசம் கூட இருக்கு. கடைசியா 12ஆம் வசனம், ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதிக்கிற தேவன். முதல்ல சத்தத்தை கேட்கிற தேவன், 2வது நடத்துகிற தேவன், 3வது பாதுகாக்கிற தேவன், 4வது ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. எதை செய்தா? ஜெபம் செய்தா, தியானம் பண்ணினா, ஆலயத்தை தவற விடாம வந்தா, இந்த 3 நீ செய்தா, உன் சத்துருக்களுக்கு முன்னாடி, உனக்கு எதிராக பேசுறவங்களுக்கு முன்னாடி, உன் எதிராளிகளுக்கு முன்னாடி, உன நீ வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி, உனக்கு சதி செய்யறவங்களுக்கு முன்னாடி, உன் குடும்பத்தையே அழிக்க நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் சத்தத்தை கேட்டு உனக்கு நன்மை செய்வேன். நான் உன்னை நடத்தி உனக்கு வேண்டியதை கொடுப்பேன். நான் உனக்கு பாதுகாவலரா இருப்பேன். அதோட சொல்லல, அந்த சத்துருக்கள் எல்லாம் காணத்தக்கதாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. தாவீது காட்டுக்குள்ள இருந்தாலும், தாவீது காட்டுக்குள்ள இருந்தாலும் சாதாரணமா இருந்தார் நினைக்கிறீங்களா? ஒண்ணும் இல்லாம இருந்தார் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. தாவீது காட்டுக்குள்ள இருந்தாலும் ஒண்ணும் இல்லாம இருந்தார் நினைக்கிறீங்களா? எல்லாம் உடையவரா இருந்தார். தாவீது கூட எத்தனை பேர் இருந்தாங்களா? 6 பேரா? 600 பேர். 600 பேருக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும். 600 பேருக்கு வேண்டியது. தாவீது ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வந்து அந்த யுத்த பங்குகளை ஊருக்கு அனுப்புறான். தான் தெரிஞ்சவங்களுக்கு, அறிஞ்சவங்களுக்கு, இங்க பாருங்க, உங்களுக்கு நான் பங்கு அனுப்பி வைக்கிறேன். அப்ப தாவீதுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? நேத்து ஒரு இது படிச்சேன்.
சாலமோனுடைய சொத்து மட்டும், சாலமோனுடைய சொத்து இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற சொத்து இருக்குல்ல, இன்னைக்கு உலகத்தில் சொத்துனா 250 கோடி ட்ரில்லியன். ட்ரில்லியன் என்னது? உலகத்தின் சொத்து மதிப்பு. ஆனா அது சாலமோன்ட்ட 125 ட்ரில்லியன் இருந்துச்சான். அப்ப உலகத்தில் இருக்கிற பாதி உங்களை ஆண்டவர் அப்படி மாத்தினா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியல. உங்களை மில்லேனியரா, பில்லியனரா, அப்புறம் ட்ரில்லியனரா எப்படி மாத்தணும் சொல்லுங்க. நமக்கு கால் எங்க இருக்காது? கால் எங்க இருக்காது? தரையில் இருக்காது. மைக்ரோசாஃப்ட் பேர் என்ன? மைக்ரோசாஃப்ட். ஐயா நீ படிச்சிருக்க சொல்ல மாட்டேன், அது பேர் டக்குன்னு வர மாட்டேது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் தெரியுமா? சரி, பேர் ஞாபகத்துக்கு வர்றப்போ சொல்றேன். நேற்று கூட நினைவுல வச்சுக்கிட்டே இருந்தேன், சொல்லணும்னு மறந்தது. பெரிய கோடீஸ்வரன், உலகத்தில் நம்பர் 1 கோடீஸ்வரன். ஆனா அவர் என்ன சொல்றது, ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு அதுல தன்னுடைய வருமானத்துல 70% அதுல போட்டு உலகத்தில் பட்டினி கிடக்கிறவர்களுக்கு உணவு கொடுங்கள்ன்றாரு. உலகத்தில் கைகால் இழந்தவர்களுக்கு செயற்கை கைகால் கொடுன்றாரு. உலகத்துல முடியாதவங்களுக்கு நன்மை செய். இந்த பணத்தை வாரி வாரி கொடுக்கிறான். அமெரிக்கா பணக்காரர் வாரி வாரி கொடுக்கிறான். நமக்கு வர்ற வருமானத்துல ஒரு 10% எடுத்து ஒரு ஏழைக்கு என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். 25,000 வருமானம் வந்தா ஒரு 250 ரூபாய் ஒரு ஏழை கொடுத்தானே, 250 ரூபாய் காணிக்கையே போட மாட்டோமே. ஏசனாருக்கே கொடுக்க மாட்டோம், நீ ஏழைக்கு கொடுக்க. உங்க பணத்துல ஏழைக்கு பங்கு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. உங்க பணத்துல ஆண்டவருக்கு பங்கு இருக்கு. உங்க பணத்துல ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகளுக்கு பங்கு இருக்கு. செய்யணும். என் பணம் என் பணம் என் பணம் ஒதுக்கி ஒதுக்கி வச்சா உங்க பணத்தை வச்சு ஒரு நாள் உங்களுக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும். சேர்த்து வைக்கிறது மாதிரி இருக்கும், படால் எல்லாம் போயிடும். ஐயோ பணமெல்லாம் போச்சேன்னு கொடுத்துக்கிட்டே இருங்க, வந்துகிட்டே இருக்கும். கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏசனார் கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால தான் அஞ்சப்பம் 5000 மாறுச்சு. 20,000 பேங்க்ல வச்சுக்கிட்டே இருங்க, எவ்வளவுதான் இருக்கும்? 20,000 இருந்துகிட்டு தான் இருக்கும், ஒரு கழுதையும் வராது. எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் நீ பாவம் செய்கிறாய் என்றார். உங்களை ஆசீர்வதிக்கன்னா ஒரு நல்ல வழி, நான் சொல்ற வழி அதான். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கொடுங்க. என்ன செய்யுங்க? கஞ்ச பிசினாரிகளா என்ன ஏண்டவர் அங்க இருக்கும்போது சொல்லுவார், நான் கொடுங்க கொடுங்கன்னு. ஐயா எந்த நேரமும் கொடுங்கன்னா இந்த ஏழை மக்கள் என்ன செய்வாங்கன்னாரு. யோ நீர் ஏழைகள் மேல கரிசனைப்பட்டால் முதல்ல அவங்களை என்ன செய்யணும்? கொடுக்க சொல்லணும். சொல்லி சொல்லி அங்க இருக்கிற அத்தனை பேரும் கொடுப்பாங்க. வேட்டாப்ஸ் வேலை போறவங்க, தீப்பெட்டி வேலை போறவங்க எல்லாரும் போய் வெடி மருந்துக்குள்ள வேலை செஞ்சுட்டு வருவாங்க. வார சம்பளம் 1500 ரூபா வந்த உடனே 150 ரூபாய் எடுத்து தசம வாங்க போடுவாங்க. ஏன்? அவங்கள நான் கவனிச்சுட்டே இருந்திருக்கேன், நல்லா கவனிப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க கொடுக்க கொடுக்க அவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் வந்திருக்கு. நான் போறப்ப ஐயோ ஒண்ணுமில்லன்னு சொன்னவங்க, ஆனா அப்போ நல்லா அவங்க வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, மாற்றம் இருந்துகிட்டே இருந்துச்சு, பெருக்க இருந்துகிட்டே இருந்துச்சு, சபையும் நல்லா இருந்துச்சு, அவங்களும் நல்லா இருந்தாங்க. ஆமென். நீங்க நல்லா இருக்குன்னா நான் ஒரு வார்த்தை சொல்லேன், வர்றதுல 10 ரூபாயை எடுத்து வைங்க, இது கர்த்தருக்கு. வர்றதுல ஒரு ஏழைக்கு
ஒரு 10 ரூபாய் எடுத்து வைங்க. ஆகாரம் இல்லாதவனுக்கு ஒரு ஆகாரம் கொடுத்து பாருங்க. வஸ்திரம் இல்லாதவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து பாருங்க. ஐயா, நீங்க செய்கிற நன்மைகள் உங்களை ஆசீர்வாதமா மாற்றும். ஆமென். பையுக்குள்ளேயும் சப்புக்குள்ளேயும் அங்கே இங்கே ஒளிச்சு என்ன செய்யாதீங்க, வைக்கவே வைக்காதீங்க. பர்ஸை காலி பண்ணுங்க. கர்த்தர் அதை நிரப்பிக்கிட்டே இருப்பார். எப்படி வரும்லாம் கேட்க கூடாது. எப்படி வரும்னே, வடக்கை பார்த்து கொடு என்று சொல்லுகிறவர், தெற்கை பார்த்து வைத்திராதேன்னு சொல்றவரு, பண்டக சாலையை நிரப்புகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இதை சொன்ன உடனே மட்டும் சொல்லவே மாட்டீங்க. இந்த ஆள் இடம் கொடுக்க சொல்றாரு. கொடுக்கிறது எவ்வளவு பாக்கியம் தெரியுமா, எவ்வளவு மேன்மை தெரியுமா? மேன்மை. ஆமென். நம்ம எல்லாரும் செய்வோம். அப்ப நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆசீர்வாதமா இருப்போம். நல்லா சொல்லுங்க, ஆசீர்வாதமா இருப்போம். ஆசீர்வாதமா இருப்போம். ஆமென். ஆண்டவர் அந்த கிருபைகளை தரட்டும். நீங்க 3 செஞ்சா ஆண்டவர் உங்களுக்கு 4 காரியங்களை செய்வார். தொடர்ந்து உங்களை நடத்தட்டும். ஜெபம் பண்ணுவோம்.